නියම BOPF නම් සෙස්තා කියලාම ඉල්ලන්න ඕන. නියම BOPF නම් සෙස්තා. නියම BOPF නම් සෙස්තා. தீக்கலாவே ராசு. இம்முறை மாகாண சபை தேர்தலில் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சில வேட்பாளர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என தேர்தல்கள் கண்காணிப்பாளர் சுட்டிக்காட்டுகின்றனர். நாவலப்பிட்டி பகுதியில் இந்த சிக்கல் நிலைமை அதிக அளவில் காணப்படுவதாக கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிக்கின்றார். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் கடந்த வார இறுதி முதல் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் அதிக தேர்தல் சட்டமீறல்கள் இடம்பெறும் பிரதேசங்களாக நாவலப்பிட்டி மற்றும் கம்பளை ஆகியன மாற்றமடைந்து செல்வதாகவும் கெஃபே அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் 136க்கும் அதிக சட்டவிரோத தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் நாவலப்பிட்டி பகுதியில் மாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவிக்கின்றார். இதேவேளை குருநாகல் மாவட்டத்திலேயே அதிக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தேசிய ஏற்பாட்டாளர் சட்டத்தரணி ரசாங்க ஹரிச்சந்திர குறிப்பிடுகின்றார். இம்முறை தேர்தலுடன் தொடர்புடைய அதிகளவு முறைப்பாடுகள் வடமேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக அவர் கூறுகின்றார். 67 முறைப்பாடுகள் இங்கு பதிவாகியுள்ளதுடன் மத்திய மாகாணத்தில் 50 முறைப்பாடுகளும் வட மாகாணத்தில் குறைந்தபட்ச 19 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக ரசாங்க ஹரிச்சந்திர சுட்டிக்காட்டுகின்றார். இந்த காலப்பகுதியில் அரசு உத்தியோகத்தர்களை தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுத்திய பல சந்தர்ப்பங்கள் பதிவாகியதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி குறிப்பிடுகின்றார். அரசு உத்தியோகத்தர்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார்.